இந்த வீடியோவில் 2024 தேர்ட் இயர் ஃபைனல் இயர் அண்ட் தென் ஃபார்மசி முடித்த ஃபார்மா கிராஜுவேட்டட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோவாக இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. ஸோ அப்படி என்ன இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத வெயிட் பண்ணி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவை லைக்கை தட்டி விட்டு பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் வசி. வெல்கம் டு சேர்ந்து படிக்கலாம். ஸோ நம்ம சேர்ந்து படிக்கலாம் சேனலில் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார்மசிஸ்ட் வேகன்சி மட்டும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் யாராவது நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இந்த நோட்டிஃபிகேஷனை போட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட ஃபார்மா அப்டேட் டே டு டே அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலில் நாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்கள் நம்மளோட யூடியூப் நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் நம்மளோட டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனல் மூலமா நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் காலேஜ் படிக்கும்போது ஜிபேக்ட் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ இந்த ஜிபேக்ட் எக்ஸாம் நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் மெடிக்கல் சயின்ஸுக்கு கீழே தான் இந்த ஜிபேக்ட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த எக்ஸாமை எழுதுனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஜிபேக்ட் எக்ஸாமோட பேசிக் நீட்ஸ் என்ன அப்படின்றதாவது இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்க வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். நம்ம இந்த பிடிஎஃபை ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து எப்படி இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ண முடியலை அப்படின்னா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் அண்ட் தென் டெலகிராம் குரூப் சேனலில் இந்த பிடிஎஃபை நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சுட்டு அந்த பிடிஎஃபை ஒரு முறை படித்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம இந்த பிடிஎஃபை கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஜிபேக்ட் 2024ஓட கம்ப்ளீட் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிடிஎஃப்பில் போத் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் வந்து பைலிங்குவல் லாங்குவேஜில் வந்து இருக்குது. ஸோ இண்டெக்ஸ் பேஜில் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸு, எலிஜிபிள் க்ரைட்டீரியா அண்ட் தென் சீரியல் நம்பர் 5ல் ஸ்கீம் ஆஃப் ஜிபேக்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஸ்கீம் ஆஃப் ஜிபேக்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டு. ஸோ ஏன் அப்படின்னா ஸோ அதில் தான் வந்து நம்ம சிலபஸை பற்றி கம்ப்ளீட்டாக இந்த ஜிபேக்ட் எக்ஸாமோடது டிஸ்கஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த சீரியல் நம்பர் 5 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டு. ஸோ ஃபைனலாக சீரியல் நம்பர் 6 அட்மிட் கார்டு அண்ட் தென் டெஸ்ட் டே ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். நான் இந்த வீடியோவை பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ மேபி எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கலாம், ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ தான் ஜிபேக்னா என்ன அப்படின்னு வந்து தெரிகிறவங்களுக்கு ஸோ இந்த வீடியோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றனால நான் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஜிபேக்ட் அப்படின்னா கிராஜுவேட் ஃபார்மசி ஆப்டிடியூட் டெஸ்ட்டு. ஸோ இது எதுக்காக நம்ம எழுத போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த எக்ஸாம் வந்து நேஷ்னல் லெவல் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா எம்ஃபார்மசி வந்து ஸ்காலர்ஷிப்பில் உங்களுக்கு வந்து கம்மியான செலவில் நீங்கள் ஜிபேக்ட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு கம்மியான செலவில் சூப்பராக நீங்கள் எம்ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியில் வர்ற மாதிரி ஆல் ஓவர் இந்தியாவில் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் அதான் வந்து கண்டக்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா 8 ஜூன் 2024 வந்து ஆல் ஓவர் கண்ட்ரி, நம்மளோட இந்தியாவில் இருக்க ஆல் ஓவர் கண்ட்ரியில் ஸோ வேரியஸ் ஸ்டேட்டில் வேரியஸ் ஏரியாவில் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து போடுவாங்க. ஸோ அந்த டைமில் 8th ஜூன் ஆல் ஓவர் இந்தியாவில் 8th ஜூன் 2024 கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன் ஃபார்மோட டேட்டு 19 ஏப்ரல் 2024 3 PM இருந்து 8 மே 2024 11:55 PM வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் நம்ம ஆல்ரெடி மேலே டிஸ்கஸ் பண்ணிட்டோம், 8th ஜூன் 2024. அந்த ரிசல்ட் எப்போ உங்களுக்கு வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதி முடிச்சு 1 மந்த் எக்ஸாக்டாக 8 ஜூலை 2024 உங்களுக்கான ரிசல்ட்டும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ ஹோப் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். லாஸ்ட் டைமில் இருந்து இந்த டைமை விட ஜிபேட் எக்ஸாமினேஷனோட சிலபஸும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமினேஷனோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு, ஃபீஸ் பேமெண்ட்டும் வந்து அதிகமாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்றத நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த பிடிஎஃபை கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு டேரெக்டாக வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸை வந்து காட்டும். ஸோ அந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸில் வந்து
2 கேட்டகரியாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு 3500 வந்து பே பண்ணோம். அண்ட் தென் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு 2500 ரூபி வந்து பே பண்ணோம். ஸோ லாஸ்ட் இயர் ஜிபேக்ட் எக்ஸாமினேஷனுக்கு ஜஸ்ட் 750 ரூபி தான் வந்து இருந்தது. பட் இந்த இயர் 3500 வரைக்கும் நார்மல் கேட்டகரிக்கு யூஆர் கேட்டகரிக்கு எல்லாருக்கும் 3500 வந்து சார்ஜ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 2500 வந்து சார்ஜ் பே பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வெல் ப்ரிப்பேர்டாக இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து உள்ளே போகணும் அப்படின்றவங்க இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமினேஷனோட பேட்டர்ன் எப்படி இருக்குது, கொஷின்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஸோ நீங்களும் இந்த எக்ஸாமினேஷனை ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு இந்த கொஷின் பேப்பர் வந்து பார்க்கலாம். அடுத்து நம்ம எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஜிபேக்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக வந்து இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபைனல் இயர் 4th இயர் எக்ஸாமினேஷன் ஆர் 3rd இயர் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தாலும் நீங்கள் இந்த எக்ஸாமினேஷனுக்கு தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிஃபார்ம் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ அடுத்து நம்ம ஜிபேக்ட் எக்ஸாமினேஷனோட சிலபஸை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட்டு. ஸோ டோட்டலாக வந்து டைப் ஆஃப் கொஷின் 4 பார்ட்டாக வந்து இருக்குது. ஃபார்மசியூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அலைடு சப்ஜெக்ட் அது கூட, அதுக்கப்புறம் ஃபார்மசியூட்டிக்ஸு வித் அலைடு சப்ஜெக்ட்டு, ஃபார்மகாக்னசி வித் அலைடு சப்ஜெக்ட்டு, pharmacology and then other subject of B pharmacy course. ஸோ பி ஃபார்மசியில் இந்த சப்ஜெக்ட் இல்லாமல் மற்ற சப்ஜெக்டை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் கொஷின்ஸு 125. டோட்டலாக நீங்கள் 500 மார்க்ஸுக்கு இந்த எக்ஸாம் வந்து எழுத போகிறீங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 3 hours வந்து எக்ஸாமினேஷன் வந்து கொடுக்க போகிறாங்க. 125 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து எழுத போகிறீங்க. ஒவ்வொரு கரெக்டான கொஷினுக்கு 4 மார்க்கும் and then இன்கரெக்டான கொஷினுக்கு 1 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. அன்அட்டெம்ப்டட் நீங்கள் கொஷினை அட்டென்ட் பண்ணல அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து 0 மார்க், உங்களுக்கு வந்து மார்க் வந்து கன்சிடரே வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த எக்ஸாமினேஷனை வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து அட்டென்ட் பண்ணுங்கள் இந்த எக்ஸாமினேஷனை எழுத போகிற கேண்டிடேட்ஸு. அடுத்து நம்ம ஜிபேக்ட் எக்ஸாமினேஷனோட கொஷின் பேட்டர்னை பற்றி டிஸ்கஸ் வந்து பண்ணுவோம். ஸோ ஜிபேக்ட் எக்ஸாமினேஷன் டோட்டலாக 5 செக்ஷனை வந்து டிவைட் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு செக்ஷனில் வந்து செக்ஷன் ஏ பி சி டி இன்னு வந்து கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு கொஷின்லேயும் ஒவ்வொரு செக்ஷன்லேயும் உங்களுக்கு 25 கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ 36 மினிட்டு நீங்கள் ஒவ்வொரு செக்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு வந்து டைம் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஒன்ஸு நீங்கள் இந்த 36 மினிட்ஸை கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் இந்த செக்ஷன் ஏ வந்து எழுத முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷன் ஏக்கு 36 மினிட்ஸ் வந்து முடிச்சிட்டிங்க, இப்போ செக்ஷன் பிக்கு வந்து போயிட்டீங்க, மறுபடியும் செக்ஷன் ஏல இருக்க கொஷின் வந்து அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களால் வந்து செக்ஷன் ஏல இருக்க கொஷின் வந்து அட்டன் வந்து பண்ண முடியாது. ஒன்ஸ் அந்த டைமை வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ அடுத்த செக்ஷன் என்னவோ ஸோ அந்த கொஷின்ஸை தான் வந்து நீங்கள் மேலும் மேலும் எழுதுகிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதனால் ஒன்ஸ் நீங்கள் எழுதும் போதே தெளிவாக கொஷினை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சரை வந்து பண்ணுங்கள். அடுத்து நம்ம எக்ஸாமினேஷனோட ஆக்டிவிட்டீஸை பற்றி டிஸ்கஸ் வந்து பண்ணுவோம். ஸோ நீங்கள் எக்ஸாமினேஷனுக்கு சென்டருக்கு 12 PM வந்து ரீச் ஆகிடணும். ஸோ 1:30 PM அப்புறம் நீங்கள் எக்ஸாமினேஷனுக்குள்ளே உங்களை வந்து அலோவ் வந்து பண்ண மாட்டாங்க. சிஸ்டமில் நீங்கள் கரெக்டாக 1:45 வந்து லாகின் வந்து பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் 10 minutes டைம் எடுத்துக்கிட்டு 2 PM எக்ஸாமினேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. கரெக்டாக 5 PM வந்து எக்ஸாமினேஷன் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிடுவீங்க. ஸோ ஆல்ரெடி ப்ரீ டிடெக்டடாக அவங்க எல்லாமே வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஜஸ்ட்டு நம்ம போயிட்டு நம்ம எக்ஸாமினேஷனை அழகாக பண்ணிவிட்டு டைமிங் மேனேஜ் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் வர மாதிரி தான் கிளியராக வந்து செட்டப் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனுக்கான ஒவ்வொரு ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனலில் இந்த PDF வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இது ஒன்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு டைம் படித்து பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து புரிய வரும். ஸோ மேக்ஸிமம் நான் 80% இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ மீதி இருக்க 20% ஜஸ்ட் நீங்கள் வந்து படித்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து கிளியராக வந்து புரிஞ்சிடும். அடுத்து நம்ம அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணுறதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு அட்மிட் கார்டு எப்போ வரும் அப்படின்னா 3rd June 2024 வந்து உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு வந்து வந்துடும். ஸோ அந்த அட்மிட் கார்டு எப்படி உங்களுக்கு வந்து தெரிய வரும் அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களோட மெயில் ஐடி ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருக்கீங்க இல்லையா, ஸோ அது மூலயமா வந்து நீங்கள் வந்து கிளியராக வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம எக்ஸாமினேஷன் சென்டரை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் நம்மளோட தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மதுரை, சென்னை, வேலூர், திருச்சி, ஸோ இந்த மாதிரி ஒரு 4 பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 113 சிட்டிஸ் வந்து டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த பேஜில் போயிட்டு உங்களோட ஏரியாவுக்கு
கரெக்டாக எது இருக்குமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணும்போதே உங்களோட சென்டர் வந்து கிளியராக வந்து கொடுத்துருங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஸ்டெப் 8ல் ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் தெளிவாக 1க்கு 2 முறை ஒரு டைம் கிளியராக படித்து பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத வந்து பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறதுல டவுட்டாக இருந்தது அப்படின்னா ஸோ ஹவு டு அப்ளை அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு ஸோ கீழே நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் நான் இந்த வீடியோவில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கைஸ், உங்களால் முடிஞ்சால் உங்களோட ஜூனியர்ஸுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லி புரிய வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஸோ நம்மளோட வீடியோ ஒரே ஒரு ஷேர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்களே பார்த்து கம்ப்ளீட்டாக வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ நம்மளோட ஃபார்மசி ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட சேனலையும் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே பாசிட்டிவ். நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ்ல நான் உங்களை மீட் பண்ணுறேன்.